அமெரிக்காவின் அடாவடி வரி விதிப்பை எதிர்கொள்ள இந்தியா எவ்வாறு தயாராகி வருகிறது என்பதை டிகோட் பகுதியில் பார்க்கலாம். Decode the world unfiltered. இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது அடாவடியாக 50% வரியை விதித்திருக்கக்கூடிய அமெரிக்கா மீண்டும் மிரட்டல் விடுத்துட்டே இருக்குது. இப்போ மீண்டும் ஒரு மிரட்டலை கொடுத்திருக்கிறார்கள் 2 பேர். அதில் ஒருத்தர் அமெரிக்காவுடைய தேசிய பொருளாதார கவுன்சிலுடைய இயக்குனர், அவர் பேர் கெவின் ஹாசெட். அவர் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் விதித்த 50% வரியினால இந்திய ஏற்றுமதி துறை நெருக்கடியை சந்தித்து வரக்கூடிய சூழல்ல ரஷ்யாவோடு இந்தியா தொடர்ந்து எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபட்டால் ட்ரம்ப் வரியை குறைக்க மாட்டார் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு இந்த ஹாசெட்ங்கிறவர். இதே மாதிரி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட வர்த்தக ஆலோசகராக ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் பீட்டர் நவ்ரோ. இவர் அதிகமாக நீங்கள் செய்திகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதன் மூலமாக யுக்ரைன் போருக்கு நிதி உதவி அளிப்பதாக மீண்டும் ஒரு கடும் குற்றச்சாட்டை நம்ம மேலே முன்வைக்கிறார். யுக்ரைன் ரஷ்யா போரை மோடியின் போர் அப்படிங்கிற அளவுக்கு சர்ச்சைக்குரிய வகையில் இந்த நவ்ரோ பேசுகிறாரு. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்துச்சுன்னா கூடுதல் வரி உடனடியாக நீக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் முன்வைக்கிறார். வரி விதிப்பு மகாராஜா அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தார், உங்களுக்கு நினைவு இருக்கும். இப்போ இந்தியாவினுடைய சுத்திகரிப்பு ஆலைகளை கிரெம்லினுக்கான சலவை தொழிற்கூடம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதாவது ரஷ்யாவுக்காக இங்க நாம சலவை கூடமாக இருக்குது அப்படின்னு ஒரு கடும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். 2 விஷயங்களுக்காக இந்தியா மீது அமெரிக்கா அதிகப்படியான வரியை விதித்திருக்கிறது அப்படின்னு ட்ரம்புடைய அரசாங்கம் சொல்லுது, நிர்வாகம் சொல்லுது. அதுல ஒண்ணு எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று, ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குறது அப்படிங்கிறது அவங்க தொடர்ச்சியா வலியுறுத்திட்டே இருக்கிறாங்க. இன்னொரு குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறது, உள்நாட்டு சந்தையை அமெரிக்க பொருட்களுக்கு திறந்துவிட இந்தியா மறுக்கிறது அப்படின்னு. இந்திய சந்தையை அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அமெரிக்காவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய இந்தியா உறுதியற்ற தன்மையை கடைபிடிப்பதாகவும் இந்த கெவின் ஹாசெட்ங்கிற ஒரு அதிகாரி குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். சில குறிப்பிட்ட துறைகளில் இந்தியா தன்னுடைய சந்தையை அமெரிக்க பொருட்களுக்கு திறந்து விட வேண்டும் அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக அந்த நாடு வலியுறுத்தி வரக்கூடிய ஒரு அம்சம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய பால் பொருட்கள் மற்றும் மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை இறக்குமதி செய்வதற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா விரும்புது. ஆனால் அமெரிக்காவுடைய பால் பொருட்களா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு திட்டவட்டமாக மறுத்து வருகிறது இந்தியா. இதற்கான பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பசு ஒரு புனிதமான விலங்காக கருதப்படுகிறது. பால் என்பதும் பெரும்பாலும் சைவ உணவாகவும் மத சடங்குகளையும் பயன்படுத்தப்படுது. ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில பால் பண்ணைகளில் பசுக்களுக்கு பன்றி, மீன், கோழி இறைச்சி மற்றும் எச்சங்கள் கலந்து தீவனங்கள் வழங்கப்படுகின்றன. அதனால் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யக்கூடிய பாலை அசைவ பால் அப்படின்னு இந்தியா குறிப்பிடக்கூடியதையும் பார்க்குறோம். இது ஒரு பக்கம். இன்னொன்று, அமெரிக்க பால் பொருட்கள் அசைவ உணவு உட்கொள்ளாத பசுக்களிடமிருந்து பெறப்பட்டது என்பதற்கான சான்றிதழை வழங்கணும் அப்படின்னு இந்திய பால்வளத்துறை அமைச்சகம் கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது ஒரு செய்தி. இது அமெரிக்க பால் நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய தடையா இருக்குது அப்படிங்கிறது ஒரு கருத்து. மிக முக்கியமான காரணம் நம்ம பார்க்கறது, இந்தியாவுடைய பால் உற்பத்தி துறைங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரியது. 8 கோடிக்கும் அதிகமான இந்திய விவசாயிகள் நேரடியாக பால் உற்பத்தியை மட்டுமே நம்பி வாழ்கிறார்கள். இப்போ அமெரிக்காவிலிருந்து மலிவான விலையில பால் அல்லது பால் பொருட்கள் அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படுது அப்படின்னா அது இந்திய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தையே கடுமையாக பாதிக்கக்கூடியதாக மாறும். அதனால தான் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை பாதுகாப்பதற்காக இந்தியா அமெரிக்க பால் பொருட்களுக்கு 60% வரைக்கும் வரி விதிக்குது. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் பால் பொருட்களுடைய இறக்குமதிங்கிறது தான் ஒரு முக்கியமான முட்டுக்கட்டையாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அமெரிக்கா இந்தியாவுக்கு பால் பொருட்கள் மற்றும் விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலமாக 2 நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக பற்றாக்குறையை குறைக்க முடியும் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்குது. ஆனாலும் இந்தியா தன்னுடைய அசைவ பால் குறித்த நிலைப்பாட்டை நான் நெகோஷியபிள் ரெட் லைன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இது மட்டும் இல்லை, அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய ஸ்டென்ட்கள், அதாவது ஸ்டென்ட்ஸ்ன்னு சொல்றியா, அது மட்டும் இல்லாமல் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சைக்கான கருவிகளுக்கு இந்தியா அதிகபட்ச விலையை நிர்ணயித்திருக்கிறது அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய ஒரு பார்வை. இறக்குமதி வரியை விட இந்திய அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய அதிகபட்ச விலையே அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. இதனால் அமெரிக்க நிறுவனங்கள் எதிர்பார்த்த லாபத்தை ஈட்ட முடிவதில்லை அப்படிங்கிறதும் அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.